ஹலோ ஹாய் ஆல். இந்த மழையிலையும் புயல்லையும் என்ன செடி வந்திருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்களேன். நான் வந்து செடிக்கெல்லாம் தண்ணியே ஊற்றுறதில்ல. இப்போ மழை வரனால புயல் அடிக்கிறனால அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய். இங்கே ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கா, இதில் வந்து 3-4 கத்திரிக்காய் வந்திருக்கு. அந்த இலை மாதிரி இருக்கு இல்லையா, மஞ்சள் கலரில், அதெல்லாம் பிச்சு வீசிடுவேன். அது இருந்துச்சுனாலும் அந்த இலை வந்து மற்ற இலைங்களையுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால நான் அந்த இலையை எடுத்து வீசிடுவேன் மக்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் எல்லாம் ஒளிஞ்ச மாதிரியே வருது. இங்கே 2 கத்திரிக்காய் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள், பெருசாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் மக்களே. ஸோ அதனால தான் இந்த வெயிலில் வந்து நான் எந்த செடியுமே பார்க்கல. இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை நின்றுச்சு. ஸோ அதனால் அந்த டைம் போய் பார்த்தப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லுமே கத்திரிக்காய் வந்து பூ விட்டுருக்கு. உள்ளேயும் வந்து அந்த செடிகள் வளர்ந்துருக்கு பாருங்களேன். நல்லா இருக்குது பாருங்களேன் பார்க்குறக்கே. இங்கே ஒரு 3 செடிகள் வந்திருக்கு. இங்கே இந்த மாதிரி இலை எல்லாமே பிச்சு போட்டுருணும். அந்த இலை வந்து மறுபடியும் இதாகாது, பழுத்துரும். அந்த இலைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட மற்ற இலைங்களுமே வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இவ்வளோ கத்திரிக்காய்ங்க வந்திருக்கு. கத்திரிக்காய் செடியில் மட்டும்தான் மக்களே நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு. வேறு எந்த செடியுமே வரல.